அதாவதுங்க ஐயா வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைஞ்சிருக்காப்ல. ஏன்னா கட்சியோட கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் எல்லாம் ஐயாவை தூங்க விடல. அதனால ஐயா போயிட்டு டபக்குன்னு சேர்ந்துட்டாப்ல. அதாவது பொதுமக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, எவ்வளவு பெரிய அரசியல்வாதிங்க, எவ்வளவு பெரிய கம்யூனிஸ்ட்வாதி, எவ்வளவு போராட்டங்களை இந்த மக்களுக்காக முன்னெடுத்துக்காங்க தமிழகத்துல. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள இந்த கம்யூனிஸ்ட்வாதி இணையிறப்ப ஏன் தமிழக முதல்வர் இல்லை, அவர் முன்னிலையில இணைஞ்சிருக்கிறாங்கல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவதுங்க அவருக்கு வந்துட்டு சமந்தா, சிம்ரன், சிம்பு இந்த மாதிரி நடிகர்களை பார்க்கறதுக்கு அவர் நேரம் சரியா இருக்கு. அங்க போட்டோ ஷூட் பண்ணதுக்கு அவர் நேரம் சரியா இருக்கிறதுனால ஐயா வந்து சந்திக்க அவருக்கு நேரம் இல்லை. முன்னாடி தேவை இருந்துச்சுங்க, நம்ம ஆட்சி அமைக்கணும், அதனால நாமளே போய் எல்லாத்தையும் போய் பார்த்தோம், சந்திச்சோம், சோஃபா அனுப்பி விட்டோம். இப்ப அப்படி இல்ல. கவுண்டமணி படத்துல சொல்ற மாதிரி எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து முதல் போட்ட அமைச்சர் பார்த்துப்பாரு. நமக்கு என்னங்க, நமக்கு என்ன வேலை இருக்கு சொல்லுங்க. நீங்க காலையில தலைமைச் செயலகம் வந்தோமா, 4 போட்டோ ஷூட் எடுத்தோமா, மத்தியானம் லஞ்சம் சாப்பிட்டோமா, சாயந்தரம் வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். அவ்வளவுதான் நம்ம வேலையே. அதுவும் போக சட்டமன்றம் அங்க இங்கன்னு ஏதாவது பேசணும்னா ஸ்கிரிப்ட் கையில வந்துருது. இதை விட ஒரு ஜாலியான ஒரு வேலை வந்து எந்த வேலை இருக்கும் அப்படி சொல்லுங்க. நடிக்கிறது கூட அவ்வளவு கஷ்டமான வேலை சினிமா துறையில. பட் வந்து இந்த சிஎம் போஸ்டிங் அப்படின்றது வந்து பயங்கர ஹாப்பியா இருக்குது அப்படின்னு முதல்வர் நினைச்சதுனால அவருக்கு வந்து ஐயா வந்து சந்திக்க நேரம் கிடைக்கல. அதே மாதிரிங்க ஐயா சொன்ன முதல் வாரத்தை வந்து பணம் இல்லாமல் செல்வாக்கு இல்லாம நாம சட்டமன்ற உறுப்பினரா நுழைய முடியாது. அதை வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மாற்றி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு ஐயா சொல்றாங்க. ஐயா அந்த காலத்து ஆளுங்க, டச் போன்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஐயுஎம்எல்ஏ பாத்தீங்கன்னா தலைவரே வந்து இன்னும் பட்டன் போன் தான் வச்சுட்டு இருக்காப்ல. அந்த மாதிரி ஐயா கிட்ட டச் போன் இல்ல, இருந்திருந்தா ரீல்ஸ் பார்த்திருப்பாப்ல, இருந்திருந்தாலும் ரீல்ஸ் பாப்பாப்ல இல்லையான்னு நமக்கு தெரியல. சேலம் ஓமலூர் மேற்கு தொகுதியில வெற்றி பெற்ற நம்ம அதியமான், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அதியமான் வந்து ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் அங்க கொடுத்திருக்கிறாரு. அதை வந்து தமிழக வெற்றி கழகத்துல தோற்று போன ஒரு வேட்பாளர் வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதெல்லாம் வந்து ஐயா பார்க்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயா கிட்ட டச் போன் இல்லை நான் நினைக்கிறேன். இன்னொன்னு ரீல்ஸ் பாக்குற பழக்கம் இல்லை. ஏன்னா அவங்களாம் வந்து போராளிகள், வேலை வெட்டி இல்லாதவங்க தான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. சமுதாயத்து மீது அக்கறை இல்லாதவங்க தான் போட்டோ ஷூட்டு விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, ரீல்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அதனால ஐயா பார்க்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயா ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல விஜய் வந்து சொன்னாருங்க, நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், யாரையும் லஞ்சம் வாங்க விட மாட்டேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாப்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயா வந்து ரீல்ஸ் பார்க்க வாய்ப்பு இல்லை. அதனாலதான் நம்ம கல்குவாரியில நம்ம அமைச்சர் பிரபு அவர் கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க அங்க போயிட்டு லஞ்சம் வாங்கினது ஐயாவுக்கு தெரியாது. அங்க போய் அராஜகம் பண்ணது ஐயாவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஐயா வந்து ரீல்ஸ் பார்க்க மாட்டாப்ல. இனிமே வந்து கண்டிப்பா நீங்க ரீல்ஸ் பார்க்கணும் ஐயா, இல்லைன்னா உங்களுக்கு கட்சியில் என்ன நடக்குன்னு தெரியாம போயிடும். நீங்க ரீல்ஸ் பார்த்தா தான் கட்சியோட நிலவரமே உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதியில தான் வெற்றி பெற்று இருந்தாங்க. ஆட்சி அமைப்பதற்கே லஞ்சம் கொடுத்துதான், பணம் கொடுத்துதான், சோஃபா கொடுத்துதான் திமுக கூட்டணி கட்சிகளை ஆதரவுக்கு கூட்டு வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு எதிர்கட்சி வந்து விமர்சனம் வைத்தாங்க. அதே மாதிரி அண்ணா திமுக எம்எல்ஏக்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 பேர்கிட்ட ராஜினாமா பண்ணிட்டாங்க. என்ன காரணம்? சமூக சேவை செய்ய போறாங்களா அவங்க ராஜினாமா பண்ணிட்டு? அப்படின்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாதுங்க. எல்லாம் காசு பணம் பதவிக்காக மட்டும்தான். இது வந்து ஐயாவுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா ஐயா வந்து ரீல்ஸ் பார்க்க மாட்டாங்க, அதனால தெரியல. ஐயா நீங்க குறைந்தபட்சம் செய்தியாவது பார்க்கணும். அதற்கு அடுத்த பாயிண்ட் தாங்க ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்யூனிசம் கற்றுக் கொடுக்கிறது. தனி மனித ஒழுக்கம், நம்ம முதல்வர் சொன்ன மாதிரி தனி மனித ஒழுக்கம். ஒரு மனிதனை பார்த்த உடனே நமக்கு தெரியணும் அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியணும். அந்த வாழ்க்கை முறையை கம்யூனிசம் கற்றுக் கொடுக்கிறது. அதனால அந்த தனி மனித ஒழுக்கத்தை நான் வந்து டிவிகேல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஐயா பேசியிருக்காப்ல. தனி மனித ஒழுக்கம் என்றால் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா முதல்வருடைய தனி மனித ஒழுக்கத்தை ஐயா பார்த்திருக்காங்களா நமக்கு தெரியல. எப்படி வாழ வேண்டும் என்பதை வந்து நம்ம தமிழக சிஎம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்களா எனக்கு தெரியல. நம்ம தமிழக சிஎம் உடைய குடும்ப பிரச்சனையை இன்னைக்கு கோர்ட்ல இருக்குது. ஐயா வந்து எந்த தனி மனித ஒழுக்கத்தை வந்து நம்ம சிஎம் கிட்ட பார்த்தாருன்றது நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது போக வந்து தமிழக வெற்றியில் இருக்கக்கூடிய பெண்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அக்கா அக்கான்னு சொல்லி கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க. இவங்களுடைய தனி மனித ஒழுக்கம் இதுதான். இந்த ஒழுக்கத்தெல்லாம் பார்த்துதான் நம்ம ஐயா வந்து கட்சியில போய் இணைஞ்சிட்டாப்ல. அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கான ஒரு அரசாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. நாங்க அதோட இணைந்து செயல்பட போறோம்.
அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு வெளியில அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, மக்கள்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன் கூப்பிட்டு கூட கேட்கறதுக்கு முதல்வருக்கு நேரம் இல்லை. ஏன்னா உள்ள போட்டோஷூட் நடத்துறதுக்கு அவர் நேரம் சரியா இருக்குது. சட்டமன்றத்துக்கு வந்தாருன்னா பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துட்டு இருக்காப்புல. சிரிச்சா போச்சு ரவுண்டு நடக்கிற மாதிரி சிரிக்க மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க, பிரஸ்ஸை மீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வாயை திறந்தே பேச மாட்டான் அப்படின்னு முதல்வர் வந்து சத்திய பிரமாணம் எடுத்திருக்காப்புல. அதனாலதான் எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா வாயை திறங்க சிஎம் சார், வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, ஐயா வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்காக வீதியில இறங்கி அவர் போராட்டம் பண்ணுவாராம். வீதியில இறங்கி போராட்டம் பண்ணனா என்னன்னு அவருக்கு முதல்ல தெரியாது, அது ஐயாவுக்கு தெரியாது. அதற்கடுத்து வந்து மது இல்லா மாநிலமா, நம்ம தமிழக சிஎம் நடித்த திரைப்படங்கள்ல எல்லா திரைப்படங்கள்லயும் மது குடிக்கிற காட்சிகள் உண்டு. அது போக வந்து கில்லி உள்ள போனா கில்லி வெளியே வரும்னு பாடல் வரிகள் எல்லாம் அவர் வந்து அட்டகாசமா எழுதியிருப்பாப்ல. ஐயா சொன்ன மாதிரி ஐயாவோட குருவான நல்லக்கண்ணு ஐயா அவருடைய மரணத்துல நம்ம தமிழக சிஎம் வந்து குடிச்சிட்டு தான் போனார் அப்படின்னு ஒரு செய்திகள் எல்லாம் அது வந்தது. பக்கத்துல நிக்கவே முடியலையாம், அவ்வளவு ஸ்மெல்லு. இது ஐயாவுக்கு தெரியாது, ஏன்னா ஐயா வந்து ரீல்ஸ் பாக்குறது இல்லை. திருடன் கையில சாவி கொடுக்குற மாதிரி இன்னைக்கு வந்துட்டு இவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க குடிச்சிட்டு எவ்வளவு ஆட்டம் போடுவாங்க அப்படின்றது ஐயாவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால இந்த மாதிரி புனிதமான ஒரு கட்சியில ஐயா இணையறதுல ஐயாவுக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குன்னு பேசியிருக்கிறாங்க. திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண